நான் வரப்போகிற புல் மார்க்கெட்டில் அடுத்த 100x தர கிரிப்டோ கரன்சி எதுன்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நார்மலாக அடுத்த 100x தர கிரிப்டோவை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் சொல்கிற கிரிப்டோவை வாங்குகிற ஒரு ஆளா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது புது வகையான செல்லப்பிராணியோட நேம்லேயோ செல்லப்பிராணியோட மீம்லேயோ வர மீம் காயின்களை வாங்குகிற ஒரு ஆளா, அப்படி இல்லைன்னு சொன்னால் கூடுதலான சப்ளை இருக்கிற ஏதாவது ஒரு காயின், அதாவது ஒரு ஜஸ்ட் $10 இல்லாட்டி ஒரு $20 நீங்கள் வாங்கக்குள்ள மில்லியன் கணக்கில் டோக்கன் கிடைக்கும். ஸோ அந்த டோக்கனுகள் நாளைக்கு அந்த காயின் ப்ரைஸ் பண்ணுறவங்களுக்குள்ள நீங்கள் மில்லியனர் ஆகலாம் சொல்லி அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆளா. இப்போ நான் சொன்ன இந்த 3 வேஸில் ஏதாவது ஒரு வேயில் நீங்கள் அடுத்த 100x காயினை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களை மாதிரி ஒரு வடிகட்டின முட்டாள் இந்த உலகத்தில் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு சொன்னால், இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாருன்னு சொன்னால் அவங்களால ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இயலும். அதாவது அவங்க ஒரு ஆடியன்ஸுக்கு ஏதாவது ஒன்றை கொண்டு போய் சேர்க்க இயலும். ஸோ அதால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒரு கேட்டகரி ஒன்று இருக்கு. அதோட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அதால் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாறும் பணத்தை வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதில் நல்ல ப்ராடக்ட்ஸ்லையும் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க, சில நேரம் கெட்ட ப்ராடக்ட்ஸையும் ப்ரொமோட் பண்ணுவாங்க. சேம் திங் ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிக்கு பின்னால் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அது ஒரு பிஸ்னஸ், அது ஒரு கம்பெனி. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி காயின்கள் என்ன பண்ணுவான்னு சொன்னால் அவங்களோட மார்க்கெட்டிங் டீம் இப்படியான இன்ஃப்ளூயன்சர்ஸ்கிட்ட போய் எங்களோட காயினை பற்றி நீங்கள் நல்லா பேசுங்க, உங்களோட ஆடியன்ஸுக்கிட்ட பேசி எங்களோட காயினை விற்றுத்தாங்க, உங்களுக்கு அதுக்காக இவ்வளோ அமௌண்ட் தரம்னு சொல்லி அவங்களுக்கு பணத்தை கொடுப்பாங்க. நான் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸையும் தப்பாக சொல்லலை, ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸர் என்ன பண்ணுவாங்க சொன்னால் அவங்களுக்கு பணம் கிடைக்குங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த விதமான ப்ராப்பர் ரிசர்ச்சும் இல்லாமல் அவங்க அந்த காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100x போகும், 10x போகும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்குங்கன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் பிளைண்டாக இன்ஃப்ளூயன்சர்ஸை நம்பி ஓகே இந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறது இது 10x போகும் இல்லாட்டி 100x போகும்னு சொல்லி நீங்கள் நம்பி அந்த காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் முட்டாள் இல்லாமல் இருக்கு. அவர் அப்படி ஒரு அந்த காயினை ப்ரொமோட் பண்ணினதுக்கு அவருக்கு அந்த கம்பெனியோ பிராண்டோ பணம் கொடுத்துருவாங்க. அவர் பணத்தை எடுத்துகிட்டு போய்த்துருவார். நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுறதும் சக்ஸஸ் ஆகாமல் போகிறதும் அந்த ப்ராஜெக்டில் தான் தங்கியிருக்குது. அந்த இன்ஃப்ளூயன்சர் சொன்னாங்கிறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆக போகிறதில்ல. ரெண்டாவது, இப்போ டொச் காயின் வரக்குள்ளே அது பயங்கரமாக வளர்ந்திக்கு, ஷிபாயினு வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகினிக்குது, பெப்பே காயின் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகினிக்கு. அப்போ இதே மாதிரி செல்லப்பிராணிகள்ற இதில் கேட்டகரியில் இருக்கிற செல்லப்பிராணியில் உருவத்தில் இருக்கிற காயின்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமாக பம்ப் ஆகும். நம்ம சின்ன அமௌண்ட் போட்டாலே நம்ம மில்லியன் ஆகலான்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால் டொச் காயினுக்கு கூட வந்த thousands ஆஃப் அதர் மீம் காயின்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்த்தே இல்லாமல் -99% கீழே போய் கிடக்கு. ஸோ அதுலேயெல்லாம் நீங்கள் போட்ட பணம், நீங்கள் ஒரு $100 ஒரு காயினை வாங்குனீங்கன்னு சொன்னால் அந்த காயின் சக்ஸஸ் ஆகாமல் கீழே போகுதுன்னு சொன்னால் 99% போகுதுன்னு சொன்னால் நீங்கள் $100 இன்வெஸ்ட் பண்ண பணம் $1 வேர்த் இல்லாமல் இருக்கும். உங்களோட காயின் உங்கள்கிட்ட தான் இருக்கும், ஆனால் அதோட பெறுமதி ஆல்மோஸ்ட் 0. அதே மாதிரி ஷிபாயினு சக்ஸஸ் ஆகக்குள்ள ஷிபாயினு கூட லான்ச் ஆகின thousands ஆஃப் காயின் இன்றைக்கு ஆல்மோஸ்ட் 0. அதே மாதிரி பெப்பே லான்ச் ஆகக்குள்ள அது கூட லான்ச் ஆகின காயின்களில் நிறைய இது 0. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காயின் தான் நாளைக்கு அப்படி 100x கொடுக்கும்னு சொல்லி நீங்கள் எப்படி நம்புவீங்க? இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மீம் காயின் பின்னால் ஒரு ப்ராஜெக்ட் இல்லை, அவங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணல, ஒரு டீம் ஒன்று பெருசாக இருக்காது, லைக் ஒரு ரியல் வேர்ல்ட் யூட்டிலிட்டி ஒன்று இல்லை அதுக்கு. ஓகே, சும்மா ஒரு மீமுக்காக சும்மா அது பம்ப் ஆகும். ஓகே, அப்படி பம்ப் ஆகிட்டு கொஞ்சம் சீக்கிரம் டம்ப் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் பியூர் ஸ்பெக்குலேஷனை மட்டும் பாவிச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களை முட்டாள் இல்லாமல் என்னென்னு சொல்கிறேன் சிலாக சொல்லலாம். நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட மீம் காயினில் நிறைய மீம் காயினில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு லாபம் எடுத்து தரும்னு சொல்லி. இப்போ வின் பண்ணுற காயினுக்கும் லொஸ்டாகி மைனஸில் போய் ஆல்மோஸ்ட் 0 ஆகிற காயினுக்கு இடையில இருக்கிற ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 50-50 இல்லாட்டி ஒரு 60-40 இதை மாதிரி ரேஷியோவில் இருந்தால் பிரச்சனையில் நீங்கள் சொல்கிறது ஓகே. ஆனால் இப்படியான வின் பண்ணுற, அதாவது மீம் காயின் கேட்டகரிக்குள்ளே சக்ஸஸ் ஆகிற காயினுக்கும் ஃபெயிலியர் ஆகிற காயினுக்கு இடையில ரேஷியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் 1:1000 இல்லாட்டி 1:10,000 இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு 10,000 ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகும். அப்போ நீங்கள் 10,000 ப்ராஜெக்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணின பணம் லொஸ் தானே. அப்போ உங்களை முட்டாள்னு இல்லாமல் என்ன சொல்கிறேன். மூணாவது, சில காயின்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பில்லியன் ட்ரில்லியன் கணக்கில் சப்ளையை வச்சு இருப்பானால் அப்போ நீங்கள் ஜஸ்ட் $1 $10 வாங்கக்குள்ளேயே உங்களுக்கு
லட்சக்கணக்கில் மில்லியன் கணக்கில் காயின்ஸ் கிடைக்கும். உதாரணத்துக்கு சிபாயினுக்கெல்லாம் நீங்கள் $10 $100 நீங்கள் வாங்கியிருந்தால் இப்போ கூட நீங்கள் $10 வாங்குவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மில்லியன்ஸில் காயின்ஸ் கிடைக்கும். சில ஆட்களோட மைண்ட் செட் எப்படின்னா, ஓகே பிட்காயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்து இன்றைக்கி $100,000 மேலே போய்த்து எங்களுக்கு $100,000 போதோட இப்போ நாங்கள் வாங்குகிற இந்த மீம் கோயினோ இல்லாட்டி ஒரு ஒன்றுமில்லா ஊர் வேறு தெரியாத கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 0.0000 சம்திங்கில் இருக்குது. இப்போ நான் ஒரு $10 வாங்கினா எனக்கு மில்லியன் காயின்ஸ் கிடைக்கும். நாளைக்கு இந்த காயின் ஜஸ்ட் $1 வந்தால் போதும். பிட்காயின் மாதிரி $100,000 போதோட ஜஸ்ட் $1 வந்தால் போதும் என்கிட்ட இருக்கிற மில்லியன் காயின்ஸுமே $1,000,000 ஆயிடும். இப்போ இலங்கையிலே பணக்காரனான தானே சொல்லி கிணத்து தவளை மாதிரி காய்ச்சிட்டீங்க கொஞ்சம் பேர். கைஸ், மார்க்கெட் கேப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரியான காயின்கள சப்ளை ட்ரில்லியன்ஸில் இருக்கிறதால அந்த ட்ரில்லியன்ஸில் இருக்கிற சப்ளையை நீங்கள் $1 அந்த காயின் வரும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொன்னால் ஒரு காயினில் நீங்கள் பெருகினீங்கன்னு சொன்னால் உலகத்தில் ஜிடிபியோட கூடியா போய் தரும். ஓகே, அந்தளவு பணம் உலகத்தில் யார் டைம் இல்லை. ஸோ அப்படியான பகல் கனவுகள் காணாமல் கிரிப்டோ கரன்சியில் அடுத்த 100x கோயினை வாங்குறதுக்கு அப்போ என்ன தான் செய்கிற இந்த முட்டாள்தனமான வேலைகள் செய்யாமல், அதாவது இன்ஃப்ளூயன்சர் அதே கேட்காமல், அப்படி மீம் கோயின்களில் இன்வெஸ்ட் பண்ணாமல், அப்படி கடுமையாக விலை குறைஞ்சிருக்கிற கோயின்களில் இன்வெஸ்ட் பண்ணாமல் பெஸ்ட்டான அடுத்த 100x கோயினை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன தான் பண்ணேன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் என்று சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா ஒரு ப்ரொஜெக்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறேன். என்னதான் நீங்கள் 100% ரிசர்ச் பண்ணினதுக்கு பிறகு அந்த ப்ரொஜெக்ட் 100% சக்ஸஸ் ஆகாமான்ட்டா இல்லை, ஸ்டில் அது ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் சரியாக ரிசர்ச் பண்ணுவீங்கன்னு சொன்னால், சரியாக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அது ஃபெயிலியர் ஆகிற சான்ஸ் கடும் குறையும். இந்த ரிசர்ச்சில் நிறைய வகையான ரிசர்ச் நீங்கள் பண்ணணும். ஓகே, அந்த காயின் என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது, அது உண்மையான பிக்கெஸ்டான ப்ராப்ளம் தானே, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற கம்பெட்டிட்டர்ஸை விட இவங்க என்ன வித்தியாசமாக செய்கிறாங்க, இவங்க என்ன பெஸ்ட்டாக செய்கிறாங்க. அடுத்தது அந்த கிரிப்டோ கரன்சியில் ஃபவுண்டர்ஸ் யார், டீம் என்ன செய்யுது, அவங்களோட பாஸ் ப்ராஜெக்ட் என்ன, அவங்க என்னென்ன சரியாங்களா இல்லாட்டி மொத்த காட்டியிருக்காங்களா, அவங்களோட ரெப்யூட்டேஷன் என்ன. அடுத்தது டோக்கனமிக்ஸ், அந்த கோயினுக்கு மேக்ஸ் அப்ளை இருக்கா, மார்க்கெட் கேப்பில் என்ன மார்க்கெட் கேப்பில் இருக்குது, எத்தனை சீட் ரவுண்ட் நடந்துருக்குது, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் டம்ப் பண்ண சான்ஸ் இருக்குதா, அப்படி நடந்த சீட் ரவுண்ட் சொல்கிற வெஸ்டிங் பீரியட் என்ன. அடுத்தது ஃபவுண்டர்ஸ் மாட்ட எவ்வளோ டோக்கன் அலோகேஷன் இருக்குது. அடுத்தது ஏர்ட்ராப்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்படி ஏர்ட்ராப்ஸில் கொடுத்ததோ அப்படி இல்லாட்டி ஃபவுண்டர்ஸ்கிட்ட இருக்கிறதோ மார்க்கெட்டுக்குள்ளே குயிக்காக டம்ப் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லி நிறைய விஷயம் நீங்கள் அந்த கோயினை பற்றி படிக்கணும். ஓகே, அதோட பேர் தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், அப்போ இவ்வளோ விஷயத்தை நாங்கள் ரிசர்ச் பண்ணி தான் நாங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு சொல்லி. இன்வெஸ்ட் பண்ணணுன்னா அதுதான். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கெம்பிளிங்கும் இடையில சின்ன வித்தியாசம் தான். நீங்கள் ப்ராப்பரான ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் ப்ராப்பரான அனாலிசிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீம்ஸ் அப்படி லக்கை நம்பி நீங்கள் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் அது பேர் கெம்பிளிங், சூதாட்டம் பண்ணி ஒருத்தருமே பெரிய ஆளாக இந்த சரித்திரம் இல்லை. ஸோ இதுக்கு பிறகு இந்த மடமை முட்டாள்தனங்களில் இருந்து வெளியில் வந்து ஏதாவது ஒரு கிரிப்டோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணுங்கள். ஸோ நான் இதை பற்றி சொன்ன உடனே சிலாக்கள் வந்து ஓகே இதை பண்ணுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஓகே, நீங்கள் பண்ணி தானே இருப்பீங்க, நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண ஒரு கோயின் ஒன்று எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குங்க. நான் பப்ளிக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயினை தவிர வேறு எந்த கோயினையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன காரணம் சொன்னால் பிட்காயின் மட்டும்தான் எந்த விதமான ஃபவுண்டரும் இல்லாமல் டீமும் இல்லாமல் 100% இண்டிபெண்டாக டீசென்ட்ரலைஸ்டாக ரன் ஆகிற கோயின். அதை தவிர்த்து ஈவன் எத்தூரியம் உட்பட எல்லா கோயினுக்கு பின்னால் ஒரு டீம் இருக்குது, ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு அந்த கம்பெனிக்கு உள்ளால பிரச்சனை வரலாம், வெளியிலேருந்து பிரச்சனை வரலாம், அவங்க சால்வ் பண்ணுற ப்ராப்ளம் வெளியிடலாம் போகலாம், அப்படி அவங்கள விட பெட்டராக இன்னொரு கம்பெனி வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். நாளைக்கு இன்றைக்கு அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தாலும் நாளைக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டராலேயோ இன்டர்னல் ஃபேக்டராலேயோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நான் ரிசர்ச் பண்ணக்குள்ளே அந்த ஒரு ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆகக்குள்ள கடைசியாக நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொன்னால் ஈஸியாக பிளேம் தூக்கி எண்ணில் போடுவீங்க. ஆனால் இதே நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட மிஸ்டேக்ஸில் இருந்து லேர்ன் பண்ணுவீங்க. நீங்கள் பழைய ஃபண்டமெண்டல் பண்ணியிருந்தால் அடுத்த கோயினை நீங்கள் ஃபண்டமெண்டல் பண்ணக்குள்ளே ஏற்கனவே செஞ்சதுலேருந்து என்னென்ன மிஸ்டேக் விட்டீங்களோ அதை நீங்கள் திருத்துவீங்க. அதனால தான் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை எப்படி மெனுவலாகவும் செய்கிற ப்ளஸ் அதோட சேர்த்து எப்படி ஏஐ வச்சு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணேன்னு சொல்லி HBU கம்யூனிட்டியில் நான் கிளியராக Module 2ல் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 மொடியூலையும் நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்களே பண்ணி வரலாம். ஸோ இந்த மொடியூல் சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் ப்ளஸ் இந்த HBU கம்யூனிட்டி சம்மந்தமான மேலதிக டீட்டெயில்ஸ் சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த HBU கம்யூனிட்டியோட மேலதிக டீட்டெயில்ஸ் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். பாய்.